இலங்கை கட்டிடங்கள் நிலநடுக்கத்தை தாங்குமா? நிபுணர் வெளியிட்ட உண்மை தகவல். இலங்கையில் அமைக்கப்பட்டுள்ள உயரமான கட்டிடங்கள் நிலநடுக்கங்களை தாங்கும் சக்தி கொண்டது என நில அதிர்வு நிபுணர் ஒருவர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் அண்மையில் ஏற்பட்ட நில அதிர்வுகளை தொடர்ந்து இலங்கையின் நிலை தொடர்பில் தெரிவிக்கையிலே அவர் இதனை கூறினார். மேலும் இலங்கை அனுபவித்த அதிகபட்ச நிலநடுக்கம் சுமார் 3.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் ஆகும். இது எந்த தாக்கத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்தாது என தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணியின் பயணத்தை திருடி காதலிக்கு கொடுத்த நபர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமான நிலைய வாடகை வாகன ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து இலங்கை வந்த பயணி ஒருவரின் பையிலிருந்த பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 29ஆம் தேதி இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த பயணி வீடு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து குறித்த வாடகை வாகனத்தை பெற்றுள்ளார். இதன்போதே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மியான்மரில் நிலநடுக்கம். மியான்மரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இராணுவம் உள்ளிட்ட மருத்துவ குழு ஒன்றை அங்கு அனுப்புமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மியான்மருக்கும் இலங்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் அங்கு வாழும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மருந்துகள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்களை அனுப்புமாறு அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்ததாகவும் ஜனாதிபதி விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். முல்லைத்தீவு நாயாற்று பகுதியில் குளிக்க சென்ற பெண்களுக்கு நேர்ந்த கதி. நாயாற்று கடற்பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் அடித்து செல்லப்பட்ட யுவதி சடலமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இன்னுமொரு யுவதி இன்று மாலை உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் 20 வயதுடைய வள்ளிப்புணம் பகுதியைச் சேர்ந்த சிவபாலராஜா பிரியந்தினி எனும் யுவதியை உயிரிழந்துள்ளார். நாயாற்று கடற்கரையில் நீராட சென்ற இருவர் மரணமடைந்துள்ளதுடன் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. விளக்கமறியலில் உள்ள சட்டத்தரணி உதயங்கனி. நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவிக்கப்பட்டு புத்தளம் மேல் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட சட்டத்தரணி உதயங்கனியை உடனடியாக விடுவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ராஜீவ அமரசூரிய தாக்கல் செய்த மனுவை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றின் பதில் தலைவர் முகமது லாஃபர் தாஹிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் இன்று அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சவேந்திர சில்வாவுக்கு எதிரான பிரித்தானிய தடை. இலங்கை ஆயுத படைகளின் முன்னாள் தலைவர் சவேந்திர சில்வாவுக்கு எதிரான பிரித்தானியாவின் சமீபத்திய தடைகள் நியாயமற்றவை என முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்தார். பொது நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு கூறினார்.